ஆனால் மார்க்கம் நமக்கு கல்வியை குறித்து சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் இரண்டு தான். கல்விண்டா எது கல்வி, அந்த கல்வி எந்த நோக்கத்தில் கற்கப்பட்டால் அது கல்வி. இந்த ஹதீஸிற்கு கீழாக விளக்குவதை எழுதக்கூடிய இமாங்க நமக்கு சொல்லி காட்டுவாங்க, மார்க்கம் கல்வியை இரு வகைப்படுத்தும். முதல் வகை உலூமுல் வாஜிபி மஅரிஃபத்துஹா, முதல் வகை கல்வி அதை கற்றுக்கொள்வது எல்லோருக்கும் வாஜிப். முதல் வகை கல்வி அதை கற்றுக்கொள்வது எல்லோருக்கும் கடமை, எல்லோருக்கும் வாஜிப். அது என்ன வகை கல்வி? திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுதல், தொழுகையை முறையாக தொழுக கற்றுக்கொள்ளுதல், தொஹாரத் நமது அடிப்படை குளிப்பிலிருந்து தொழுகைக்குண்டான ஒது வரை நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய தூய்மைப்படுத்துதல், இது போன்ற கல்விகள் இஸ்லாம் சொல்லி காட்டும். இது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த கல்வியை கற்றுக்கொள்ளுதல், இந்த கல்வியை அறிதல் எல்லோருக்குமானது, இது எல்லோருக்கும் கடமை.